கஷ்டத்துல இருக்கேன். ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இருந்தா இந்நாள் பாட்டு பாய வச்சுக்கிட்டு 11 மணி வரை தூங்கிட்டு இருக்கா. என்ன கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. புதுசா பூனை மாதிரி போய் அந்த பாய்மா வீட்டுல இருக்கிற எல்லா எடுபடி வேலையும் வேற அப்பப்ப செஞ்சுட்டு வர. இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இரு உன்னை என்ன பண்ற பாரு இன்னைக்கு. கொட்ட சத்தத்தை பத்தியா? இந்த சத்தத்துல கூரையே பிச்சுன்னு போயிடும் போது. அம்மா வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. ஓஹோ மழை பெய்யுதா? இப்ப இடி இடிக்கும் பாரு. யாரோ என்ன கனவுல அடிக்கிறாங்களே. ராட்சசி ஏண்டி காலங்கத்துல என்ன இந்த அடி அடிக்கிற? பஞ்சமுக்கி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிடி. சொல்லாமையாச்சா எனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ உன்னை அடிக்கிறதுக்கு காரணம் வேற சொல்லணுமா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? தோய் தோச்சிட்டு நீ எழுதிட்டு இருக்க. மறுபடியும் முதலண்டா. அப்பா எதுக்கு அடிக்கிறேன்னு காரணம் தானே கேக்குறாரு. சொல்லிட்டு அடி. என்னடி நீ அப்பாவுக்கு சப்போர்ட்டா? நீ அப்பாவுக்கு சொல்லனா கூட பரவாயில்ல, அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லுமா. அதுவா, போன வாரம் ரம்ஜான் வந்ததுல நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம 2 பேரையும் வீட்டுல தனியா விட்டுட்டு இவர் மட்டும் பாயம்மா வீட்டுக்கு போய் இஷ்டத்துக்கும் மட்டன் பிரியாணி, மட்டன் ஹலீமு, சிக்கன் சமோசா, முட்டை மிட்டாயி இப்படி ரகரகமாக சாப்பிட்டு வந்திருக்காரு. அங்கே ஏதோ புதுசாக கட் ஃப்ரூட்ஸ் வேறு வச்சுருந்தாங்களாம். அதை எடுத்துன்னு போகணும் பாய் சொல்லியிருக்கிறாரு. அத்தை கூட நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்காம வர வழியில இந்த ஆள் துண்டு வந்துட்டுக்கிறான். ஐயோ யார் இவகிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்ததுன்னே தெரியலையே. சோறு போட்டாங்க சரி, அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்களே. இதெல்லாம் என்ன நியாயம்? இவகிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்களே, அதான் இவ காலையில இருந்து என்னை போட்டு மெதின்னு மிதிச்சிட்டு இருக்கா. ஏய் கோமதி, பாய்மா குரல் மாதிரி இது. நம்ம பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். அடா ஆமா, பாய்மா தான் வந்துக்கிறாங்க. பார்க்காம குரலை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிச்சு பத்தியா அது உன்னை? பாய்மா நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. கோமதி விஷயம் கேள்விப்பட்டேன். கண்ணுக்குட்டி ஒரு வாரமா காணுமாமே. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாமா? இல்ல பாய்மா, நானே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அவன் இன்னும் 2 நாள்ல கட்டாயம் ஊருக்கு திரும்பி வந்துடுவான். அதுக்கு மேலேயும் அவன் வரலனா நம்ம எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கூட அண்ணமும் தானே போயிருக்கா, அண்ணமும் திரும்பி வரலையே. அவள் எப்படியாவது என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுவா, கவலைப்பட வேணாம். உங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த கவலையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் யாரும் உங்களை ரம்ஜானுக்கு இந்த தடவை வீட்டுக்கு அழைக்கல. தப்பாக நினச்சிக்காதம்மா. அதுக்கு பதிலாக அடுத்த வாரம் எல்லாருக்கும் ரம்ஜான் விருந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிறோம். அதில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும். அது கூப்பிட்றதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்குள்ளே கண்ணுக்குட்டியும் ஊருக்கு வந்துடுவான். அவனையும் கூட்டிகிட்டு வாங்க. வாய்மா, உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கணும். என் பையன் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். நிச்சயமா நடக்குமா? ஏய் கோமதி எருமை, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிய இந்த மாதிரி வாசல்படியில் நிற்க வச்சு பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு சேர் எடுத்துட்டு வந்து போடணும்னு உங்க வீட்டில் சொல்லி கொடுக்கல உனக்கு? ஐயோ மன்னிச்சிடுங்க பாய்மா. நான் என் பையன் பிரச்சனையை யோசிச்சதுனால உங்களை உபசரிக்க கூட மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இருங்க, நான் போய் சேர் கொண்டு வந்துடுறேன். கோமதி அக்கா, நீங்க எனக்கு அக்கா மாதிரி, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. நமக்குள்ள என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? இதெல்லாம் போயிட்டு பெருசா எடுத்துக்கிறீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல. சரி, இந்த விஷயம் சொல்ல தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஆண்டி இந்தாங்க சேர், இதில் உட்காருங்க. ஆனால் ரோஸ்மெரி பரவாயில்ல இருக்கட்டும்மா. எதுக்குமா அதுக்குன்னு சேர் கொண்டு வந்தேன்? ஏண்டி சடம் பண்ணி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த பாலில் கொஞ்சமா சக்கரை போடணும்னு தெரியாது, சல்லுன்னு கிடக்குது. அப்பா அது பால் இல்லை, வெறும் தண்ணி தான். இருங்க, நான் அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு டீ போட்டு தர சொல்றேன். வெள்ளங்க அந்த மூஞ்சி, சீக்கிரமா கிச்சனுக்கு போய் சூடா 2 கப்பு டீ போட்டு நல்லா இஞ்செல்லாம் தட்டி போட்டு கொண்டு வா. ஒன்று பாய்மாக்கும் எனக்கும். நல்லா காட்டு எருமை மாதிரி வளர்ந்துருக்கி. உனக்கு நல்லது கேட்டது சொல்லி உங்க வீட்டில் வளர்க்கல. உன்னை எதுக்கடி இங்கே நின்று என்னை பார்த்துட்டு இருக்க? முதல்ல இங்கே போடி, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு மன்னிச்சிடுவேன். சரிங்க, கோவப்படாதீங்க. அதோ 10 நிமிஷத்துல டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். பாய்மா, பட்டர் பிஸ்கெட் இருக்கு, சாப்பிடுவீங்களா? டீக்கு தொட்டு சாப்பிட்டு கொண்டு வரட்டா? அதெல்லாம் வேணாம்மா, முடிஞ்சா டீ போடு, இல்லைன்னா பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிறேன். நான் உனக்கு என்ன வேலை செஞ்சனோ அதை செய்யு. நீ எதுக்கு போய் பாய்மா கிட்ட எடுத்துன்னு வர மாட்டேனான்னு கேட்குறேன். போ, வீட்டில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸும் ஒரு தட்டில் போட்டு எடுத்துன்னு வந்து பாய்மா கிட்ட கொடு, அவங்க சாப்பிடுவாங்க. சரிங்க. ரோஸ்மெரி, அப்பா ரொம்ப கோவக்காரரா? கடையில் நல்லா சாந்தமாக தானே பேசுவார், வீட்டில் என்ன இவ்வளோ உக்கிரமா இருக்காரு? ஆமா ஆண்டி, எங்கள் அப்பா ரொம்ப பாவம். இன்னைக்கு அவர் நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னம்மா அப்பா இந்த திட்டிட்டு இருக்காரு? அப்பா பாவம்ன்ற? அம்மா தானே நம்ம பாவம்னு சொல்லணும். ஆமாம்ல, மாற்றி சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏ ரோஸ்மெரி, ஏன் அவங்கள எப்போ பார்த்தாலும் பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க?
நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, போ உள்ள போய் நோட் எடுத்து வச்சு படிப்போ. சரிப்பா. அப்பா கொஞ்சம் ஓவராக தான் போகிறீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்கப்பா. இல்லைனா இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் பாரபட்சம் இல்லாமல் அம்மா உங்களை பார்த்து வச்சு செஞ்சிருவாங்க. நான் பாத்துக்கிறேன் போமா. புரிஞ்சா சரிதான். ஆமாம் சிங்கு, வந்ததுலேருந்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு உங்கள் சட்டைக்கு? சட்டை, பேண்ட்டு, டர்பனு எல்லாம் ஒரே அழுக்காகுது. இதெல்லாம் மண்ணில் போய் பிறண்டு விடுனீங்களா? அது வந்து என் பொண்டாட்டி துணி துவைக்கிற லட்சணம் அப்படி. நல்ல சோப்பு வாங்கி கொடுத்தா கூட இப்படி நாரி போய் தான் துவைச்சு வைக்கிறா. துணி துவைச்ச அப்புறம் கூட துணி ரொம்ப அழுக்காவே இருக்குது. அப்பா காலைல தானே உங்களுக்கு நல்லா தோயின்னு துவைச்சாங்க, இன்னும் துவைக்கணுமா? ரோஸ்மெரி தயவு செஞ்சு உள்ள போயிடுமா. பாயமா எதிரே என் மானத்தை வாங்கிடாத. சரிப்பா, நான் டீ ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன். போமா, அது முதல்ல பண்ணு. டீ ரெடி ஆயிடுச்சு. ஏய் எருமை வந்தவங்களுக்கு டீ குடிப்பியா எனக்கு குடிப்பியா? போ முதல்ல பாயமா குடி, அப்புறமா எனக்கு கொடுக்கலாம். பாய்மா இந்தாங்க டீ. நன்றிம்மா. கோமதி, ஏன் தரையில் உட்காந்துட்டேன்? ஏன் இப்படி பெட்டில் உட்காருதானே? இல்லை பாய்மா, அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால எப்பவுமே அவர் இருக்கும்போது நான் தரையில் தான் உட்காருவேன். ஏம்மா, உன்னை மாதிரி ஒரு அடக்கமான பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லைம்மா. உன்னை பார்க்கும்போது எனக்கே புல்லரிச்சு போகுது. கடையில் இருக்கும்போது சிங்கு ரொம்ப அன்பா நடந்துப்பாரு. வீட்டில் என்ன இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காரு? அவர் அப்படிதாம்மா, வெளியே தான் கொஞ்சம் அன்பாக இருப்பார். வியாபாரம் நடக்கணும்ல, வீட்டில் எப்பவுமே இப்படி தான் தடால் புடால்னு இருப்பார். நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கிறது. சரிம்மா, இருந்தாலும் அவர் என் எதிர ரொம்ப மோசமாக திட்டாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாய்மா, பல குடும்பத்தில் இப்படி தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பழமொழி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீரவை பார்ப்பது தான் மெய். ஏய் ரோஸ்மெரி, சும்மா இருக்க மாட்டே நீ? ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்க. ஆயமா, நாங்கள் என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விருந்து வச்சிருக்கம்மா, கண்டிப்பாக வந்துருன்னு. சரி பாய்மா, குடும்பத்தோட கண்டிப்பாக வந்துடுறோம். ஏய், எங்கடி நாளே கூட்டின்னு வாடி அவரை. நீ ரொம்ப லேட்டு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் துணி மூட்டையெல்லாம் மூட்டை கட்டின்னு கொல்லப்புறம் வழியாக போய் பின்னாடி இது பற்றியா கைப்பிடி சவுறு அதில் ஜம்ப் பண்ணி எகிரி குச்சி அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. ஐயோ, வீட்டு வேலையெல்லாம் யாரை செய்கிறது? எப்படி அதனால திரும்பி வருவான்? இன்னைக்கு போட்ட போடல அநேகமாக இன்னும் 3 நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, இப்படி அவசரப்பட்டுட்டேனே. இன்னும் 3 நாளைக்கு யார் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது? சரி, நீ வேணா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கிறியா? இல்லைன்னு சொன்னால் மட்டும் என்னை விட்டுடுவா போகிற? வா, என் தலையெழுத்து. இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு நான் உனக்கு வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறேன். ஏ ராசாத்தி.